கறி மட்டும் தின்ன மாட்டார்களாம். அந்த கறியிலிருந்து ஊறுறது தானே பால். கறி சாறு மட்டும் அவர்களுக்கு பிடிக்கும். சக்கையை நம்ம இடத்துல கொடுத்துருக்காங்க. நமக்கு 4 துண்டு கறியை விழுங்கினாதான் சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. ஒரு முட்டெலும்பாவது கடித்தால் தான் வெறியே அடங்கும். அந்த எலும்பை கடித்து மஜ்ஜையை ருசித்து துப்ப கூட மனசு வராது. அது மாவு போல இருந்தால் அதையே விழுங்கி விடும். நமக்கு அப்படி பழக்கம். அவர்களுக்கு அந்த சாணம் தேவை, பசுமாட்டு மூத்திரம் தேவை, பசும் பால் தேவை, பசும் தயிர் தேவை, பசு வெண்ணெய் தேவை, பசு மோர் தேவை. ஆனால் மாடு மேய்க்க போக மாட்டார்கள். இங்கிலாந்து பிரதமர் ஜான் மேஜர் கூட மாட்டுக்கறி தான் தின்கிறார். அமெரிக்க அதிபர் ஒபாமா கூட மாட்டுக்கறி தான் தின்கிறார். இன்றைக்கு வெற்றி பெற்று இருக்கிற ட்ரம்ப் கூட மாட்டுக்கறி தான் தின்கிறார். உலகத்தில் 70% பேர் மாட்டுக்கறி தான் தின்கிறார். ஒரு அமெரிக்க அதிபர் பெயர் மறந்து விட்டது, கிளின்டன் என்று கருதுகிறேன். அவன் உலக மக்களுக்கே வேண்டுகோள் விடுத்தான், உங்களுக்கு நல்ல புரதச்சத்து வேண்டுமா, மாட்டுக்கறி தின்னுங்கள் என்று சொன்னான். ஆனா இந்த ஊர்ல இருக்கிறவன் மாட்டுக்கறி தின்னாலே அவன் பறையன்தான் நினைச்சிட்டு இருக்கான். உலகத்துல எல்லா சமுதாயத்தை சேர்ந்த பாப்பானே மாட்டுக்கறி திங்கிறான். வெளியில வீட்டுக்குள்ள போனா மட்டும்தான் திங்கிறது இல்லை. மாட்டுக்கறி அவ்வளவு ருசி. அது புரதம் எப்போதுமே ருசி தான். பருப்பு வடையை சாப்பிட்டா நல்ல ருசியா இருக்கும் உளுந்து வடையை விட. கறி மட்டும் தின்ன மாட்டார்களாம். அந்த கறியிலிருந்து ஊறுறது தானே பால். கறி சாறு மட்டும் அவர்களுக்கு பிடிக்கும். சக்கையை நம்ம இடத்துல கொடுத்துருக்காங்க. நமக்கு 4 துண்டு கறியை விழுங்கினாதான் சாப்பிட்ட மாதிரியே இருக்கு. ஒரு முட்டெலும்பாவது கடித்தால் தான் வெறியே அடங்கும். அந்த எலும்பை கடித்து மஜ்ஜையை ருசித்து துப்ப கூட மனசு வராது. அது மாவு போல இருந்தால் அதையே விழுங்கி விடும். நமக்கு அப்படி பழக்கம். அவர்களுக்கு அந்த சாணம் தேவை, பசுமாட்டு மூத்திரம் தேவை, பசும் பால் தேவை, பசும் தயிர் தேவை, பசு வெண்ணெய் தேவை, பசு மோர் தேவை. ஆனால் மாடு மேய்க்க போக மாட்டார்கள். இங்கிலாந்து பிரதமர் ஜான் மேஜர் கூட மாட்டுக்கறி தான் தின்கிறார். அமெரிக்க அதிபர் ஒபாமா கூட மாட்டுக்கறி தான் தின்கிறார். இன்றைக்கு வெற்றி பெற்று இருக்கிற ட்ரம்ப் கூட மாட்டுக்கறி தான் தின்கிறார். உலகத்தில் 70% பேர் மாட்டுக்கறி தான் தின்கிறார். ஒரு அமெரிக்க அதிபர் பெயர் மறந்து விட்டது, கிளின்டன் என்று கருதுகிறேன். அவன் உலக மக்களுக்கே வேண்டுகோள் விடுத்தான், உங்களுக்கு நல்ல புரதச்சத்து வேண்டுமா, மாட்டுக்கறி தின்னுங்கள் என்று சொன்னான். ஆனா இந்த ஊர்ல இருக்கிறவன் மாட்டுக்கறி தின்னாலே அவன் பறையன்தான் நினைச்சு